வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். டிசிஎஸ் பற்றியான அப்டேட் இருக்கு. ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வந்த சில அப்டேட்ஸ பார்க்க போறோம். இமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட முக்கிய அப்டேட்ஸ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட்ஸா வந்து இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெடில் ஆப்ஷன் குளோபல்ல ஒரு புது அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்டார பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேபி இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம நாட்டு பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது டிசிஎஸ் அண்ட் மற்ற ஐடி கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் தான். இப்போ டிசிஎஸோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, விப்ரோக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்காங்க. உண்மதான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் 3மே பார்த்தீங்கன்னா, ஒரே வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 14 பிஏ கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பவும் இந்த மாரியான சூழ்நிலையில கூட எச்எல் டெக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 17 பிஇ கிட்ட பார்த்தீங்கன்னா, எச்எல் டெக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்சர்ன் இந்த ஐடி பங்குகள்ல என்னன்னா, குரோத் இருக்காது. குரோத் இப்போ கடந்த சில காலாண்டுகளா வந்து இல்லங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குரோத்துக்கு ஏற்பட்ட மாரியான ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி நிறுவனங்கள்ல படு வேகமா வந்து ஏற்பட்டிருக்கு. அத நம்ம கண் கண் கூட பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். டிசிஎஸோட எஃப்ஐ 26ஓட குரோத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அந்த அளவுக்கு பெருசா இல்ல. குரோத் நடந்திருக்கு. ஆனா, எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி இருக்கான்னு கேட்டா, எதிர்பார்த்த அளவுக்கான வளர்ச்சி இந்த இடத்துல இல்லாம தான் வந்து போயிருக்கு. ஆனா, இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ரீசென்ட்டா கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய டீல்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலாண்டு மட்டுமே இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்களோட ரிசல்ட் வரதுக்கு ஆரம்பிச்சிரும். இந்த காலாண்டு மட்டுமே பல டீல்ஸ் வின் பண்ண செய்திகள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டீல்ஸையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி நிறுவனங்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடா வந்து தெரியுது. நல்ல ஒரு மதிப்பீடுல இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் ஏஐ பயம் இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குழப்பத்தில பங்குதாரர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்கங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னலாம் நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, அசென்ச்சர வந்து பீட் பண்ணியிருக்கு. எதுல? மார்க்கெட் கேப்ல பார்க்கும்போது. இப்போ குளோபலா நம்பர் 1 இந்த ஐடி சர்வீஸ் கம்பெனியா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா உருமாறியிருக்கு. $7 பில்லியன் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து முன்னிலையில இருக்காங்க. மேபி மண்டே ஓப்பனிங்கில யுஎஸ் மார்க்கெட் ஒரு ஏற்றத்த குடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல திரும்ப பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் அதாவது மார்க்கெட் கேப் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அக்சென்ச்சர பொறுத்தவரைக்கும். தொடர்ந்து பார்ப்போம். இந்த 2 நிறுவனங்கள் தான் முன்னிலையில இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அக்சென்ச்சரோட ரிசல்ட் நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு பேடான ரிசல்ட் இல்ல. ரெவென்யூ குரோத் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் வந்து பிடிக்கல. இன்னும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து இருந்துட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்க போகுது. அதில எந்த சந்தேகமும் இல்ல. இந்த எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்ணாத ஒரு காரணத்தினால பங்குகள போட்டு நாய் அடி, பேய் அடி அடிச்சு கீழ இறக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சீப்பா போயிட்டுருக்கு. இந்த ஏஐ பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஏஐல நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல பெரிய அளவுக்கான முதலீடு பார்த்தீங்கன்னா, குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முதலீடுக்கு ஏற்ற ரிட்டர்ன் வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அண்டு இந்த ஐடி இது எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஏஐல வந்து என்டர் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணாச்சி அம்பானி தான். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு பக்கம் ஏஐல வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அவங்க சில ஏஐ மாடல்ஸ பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ண போறாங்க. ஏஜிஎம்ல அத பற்றியான அப்டேட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரிலையன்ஸ் மட்டுமே இத வந்து உருவாக்கிற முடியாது. கூட மெட்டா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்ட்னரா இருக்காங்க. மெட்டாவோட உதவியும் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸுக்கு பெரிய அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் மிக பெரும் நிறுவனத்தில இருந்து பெரிய பெரிய தலைகள் எல்லாம் தூக்கி இந்த ரிலையன்ஸோட இன்டெலிஜென்ஸ் நிறுவனத்தில வந்து பணியமர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஏஐ மாடல்ஸ வந்து கிரியேட் பண்றாங்க. நம்ம நாட்ல இருக்கக்கூடிய முக்கிய மொழிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாடல்ஸ் வந்து வரும். அவைலபிளா இருக்கும் அப்படின்ட்டும் ரிலையன்ஸ் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. இந்த ஏஐ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம்க்கு கீழ டைரக்ட்டா வந்து வந்துரும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத பற்றி நம்ம இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் அதாவது ஜியோ அண்ட் ஏர்டெல் இவங்களுடைய கரண்ட் நிலைமைய பற்றியெல்லாம் நம்ம ஒரு ஆர்டிக்கிளா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த ஏஐ ஃபீல்ட்லயும் ரிலையன்ஸ் இருக்கான். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, உதயமாயிட்டு இருக்கு இந்த இடத்துலங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் நல்ல ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கி. இப்போ இவங்களுடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அ
டோக்கன் தான் பெரிய அளவுக்கான ஒரு எக்கனாமியா வந்து வரப்போகுது. ஸோ எப்படி வந்து இந்த ஜியோ டெலிகாம்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து காஸ்ட்ட ரெட்யூஸ் பண்ணாங்களோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். 1000 குறை இங்க தான் வந்து வைப்பாங்க. ஸோ ரிலையன்ஸோட ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அளவுக்கு டெலிகாம் பூமே வந்து ஏற்பட்டது. ஸோ அதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நம்ம எவ்வளோ பே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். 1 ஜிபி தான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுடான்னா, "டேய் எனக்கே நெட் இல்ல பேசாம போடா" அப்படிங்கிற ஒரு காலத்துல இருந்து, ஸோ நெட்டா இந்தா அன்லிமிட்டெட் யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி தான் அனைவரும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் யார் விதை போட்டது? ரிலையன்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறதுல மறுப்பே இல்ல. ஸோ இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் இல்ல. நடந்த விஷயங்கள தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றோமே தவிர, ஸோ மிகைப்படுத்துதல் எந்த இடத்துலயும் இல்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். ஸோ மற்ற இந்த ஒரு பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி, ஸோ ரியலா என்ன நடந்திருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம என்னைக்கும் வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் நமக்கு உறுதுணையா, உதவிகரமாவும் இருக்கும் எதிர்காலத்துல வளர்ச்சி அடைவதற்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ அதுபோக ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கார்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜிஎம்ல நெறையா விஷயங்கள சொல்லியிருக்காங்க. தலையே வலிக்குதுங்க படிச்சு படிச்சு. ஸோ பார்ப்போம். ஸோ லீவ் இருக்கு. தொடர்ந்து நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. கன்டினியூஸா வந்து படிப்போம். ஸோ இதிலேருந்து எடுக்கக்கூடிய இன்புட்ஸ ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுப்பதற்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, ரிலையன்ஸோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸ் யூனிவர்சிட்டிய மகாராஷ்டிரால கட்டுறதுக்கு மகாராஷ்டிரா அப்ரூவல் குடுத்துருக்காங்க. 410 ஏக்கர்ல. ஸோ ஒரு தரமான ஒரு வேர்ல்டு கிளாஸ் கேம்பஸ வந்து இவங்க இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரால அமைக்கிறதுக்கு. ஸோ எல்லா விதமான படிப்புகளும் இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது பிஸ்னஸ்லலாம் எந்த விதமான பங்களிப்பும் இருக்க போறதில்ல. ஆனா ஒரு ஒரு இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா ஏதாச்சும் மேபி இந்த ஸ்காலர்ஷிப் குடுக்குறது, இந்த மாரியான விஷயங்கள பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நடக்குறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது ஸோ இமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு அப்டேட் நான் பார்த்தேன். உங்க கூட கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கல. ஸோ இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி செக்மெண்ட்ட வந்து பெரிய அளவுக்கு ஆட்டி படைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜிகா ஃபேக்டரி பெங்களூர்ல வந்து பில்ட் பண்றதுக்கான ஒரு திட்டத்திலயும் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்&டி பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியால நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனில ஸ்டேக்க பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பேட்டரி கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். யுஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இதில ஸ்டேக்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க அது மட்டும் இல்லாம கேத்தோட் அண்ட் அனோட் மெட்டீரியல வந்து பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. இது ஒரு கிரிட்டிக்கல் காம்போனன்ட் இந்த லித்தியம் அயன் பேட்டரீஸ பொறுத்தவரைக்கும். ஸோ இவங்களும் ஓனா பேட்டரி மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரு ஐடியால இருக்காங்க. ஸோ பேட்டரிய நம்ம இந்தியால தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 4800 கோடி மதிப்பிலான ஒரு கேப்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ பேஸ்டு மேனர்ல கன்ஸ்ட்ரக்ஷன நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேத்தோட் அந்த ஆனோட் சப்ளைவ வந்து மேனுஃபேக்சரிங்க உயர்த்துறதுக்கான ஒரு திட்டம் இமாத்ரிக்கு இருக்கு. ஸோ இந்த பங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்த பங்கு. ஸோ ரொம்ப பீக்ல இருக்கு. இந்த பீக்ல இருக்கக்கூடிய பங்கெல்லாம் வாங்குறதுல எந்த விதமான ஒரு நல்ல முடிவா என் கண்ணுக்கு வந்து படல. ஸோ நமக்கு பெட்டரா ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது ரிலையன்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத பேசியிருப்போம். அதனால நான் வந்து அது பக்கம் தான் இருப்பேங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். மேபி ஒரு அட்ராக்டிவான வேல்யூல கிடைச்சா அதர் ஆப்ஷன வந்து நான் பார்ப்பேன். அதர்வைஸ் வந்து கண்டிப்பா நான் அதர் ஆப்ஷன் பக்கம் போகிற மாரியான ஒரு ஐடியால நான் இல்லங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து இந்த பைன் லேப பற்றி சின்னதா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பைன் லேப பற்றி நெறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரீசன்ட் டேஸா. ஸோ இந்த பைன் லேப பற்றி என்னோட புரிதல நான் சொல்றேன். இன்னும் கம்ப்ளீட்டாலாம் பெரிய அளவுக்கு நான் அந்த நிறுவனத்த ஸ்டடி பண்ணல. பட் நான் புரிஞ்சு கொண்டத ஒரு முதல் கண்ணோட்டமா சிறிதளவு உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கோட வீடியோல இத பற்றி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!